everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்துட்டு ஒரு quick get ready with me in saree தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து saree கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஒரு டெம்பிள் get ready with me பார்த்துருப்பீங்க ஒரு சில்க் சாரியில். அது எடுத்துமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லிட்ரலி ஒரு 3 months கேப்க்கு அப்புறமா நான் வந்து இப்போ சாரி கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஐ தாட் வை நாட் டூ கெட் ரெடி வித் மீ அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து பண்ணிக்கிறேன். மினிமலிஸ்டோட 10% Niacinamide சீரம் போட்டுக்கிறேன். அது கூடவே வந்துட்டு நான் டெர்மாக்கோடைய 2% Salicylic ஆசிட் சீரம் வந்து போட்டுக்கிறேன். இது கம்பைண்டாக போடும்போது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் பிம்பிள் ஆக்னி மார்க்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 2 சீரமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. நான் வந்து அமேசான்லேருந்து தான் எல்லா ப்ராடக்ட் வந்து ஷாப் பண்ணுவேன். பீட் மேக்கப், பியூட்டி, பர்சனல் கேர் ப்ராடக்ட் ஆர் பீட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் நான் எல்லாமே மேக்ஸிமம் அமேசான்லேருந்து தான் ஷாப் பண்ணுவேன். ஸோ அமேசானில் இப்போது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது. ஸோ இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் நமக்கு என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 to 80% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும் பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸில். ஆல்சோ நமக்கு வந்துட்டு 1500+ டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட் ஆர்டர் அமேசானில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரீ டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. 50,000 யூனிக் ஸ்டைல்ஸில் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிரேட் இண்டியன் சேலை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ சேல் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா October 7th வந்து நமக்கு சேல் லைவ் ஆகிடும். அண்ட் நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் இந்த டீல் எல்லாத்தையுமே நீங்கள் அவைல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா October 1st ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த சேல் வந்து லைவ் ஆகியிருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபெஸ்டிவ்ஸ் ஆர் அரவுண்ட் த கார்னர். ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் ஷாப் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம், பெஸ்ட் டீல்ஸும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்சோ சேல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம லுக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். நான் ரெகுலராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த என்சாண்டர் பவுடர் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் ஸ்மெல்லாக இருக்கட்டும், யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ் ஆல் த டே அந்த மாதிரி இருக்கும். அதோடைய வாசனையே பயங்கர யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த பவுடர் எடுத்துகிட்டு நான் வந்து என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையும் ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது கவரேஜ்லாம் கொடுக்காது, ஜஸ்ட் லைக் நார்மல் டால்கம் பவுடர். பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ்க்காக எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை ஈவனாக ஃபேஸில் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து பண்ணிக்குவேன். அண்ட் இது வந்து லைக் மேண்டேட்ரியாக இருக்கும் என்னுடைய ரொட்டீனில் எப்போயுமே. லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ் அண்ட் எனி ஒரு சிம்பிளான பேஸ் மேக்கப் வந்து எப்போயுமே மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து சேம் ஐப்ரோஸும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு எதர் சைடில் இமேஜ் போடுறேன் ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மை கோ டு லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மிலானியோட லிப்ஸ்டிக். எனக்கு ஷேட் தெரியல, பட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஓவர் பிரைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப சட்டிலாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். எனக்கு பிடிச்ச லெவலில் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிந்தி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிந்திக்கு அப்புறமேட்டு நான் ஒரு கும்கும் பேஸ்ட் வச்சுருப்பேன். நான் ஆல்ரெடி 2 வீடியோஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கும்கும் பேஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து குங்குமமும் வச்சுக்கிறேன். அண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் செட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைலும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேரை நான் வந்து டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். தரவாக டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு லைக் 2 சைடு ஏர்ஸ் கிட்டே இருந்தும் ஹேரை வந்து எடுக்கிறேன். முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஃபுல் பஃப் வைக்கிறதுக்காக. ஸோ இது யூஸ்வலாக நான் பண்ணுறது தான். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பார்த்தவங்களுக்கு போர் அடிச்சிருக்கேன், வெரி சாரி. பட் இதுதான் என்னுடைய யூஸ்வல் ரொட்டீன். அதனால தான் வந்து திரும்ப இதே காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹேரை எடுத்ததுக்கப்புறமா ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹேரையும் வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அதை பஃப் மாதிரியே ஹோல்ட் பண்ணி அப்படியே கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். மேபி பஃப் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட்டாவோ பெருசாவோ தெரியலாம். பட் நான் கீழே போனிடெயில் வந்து போடுவேன். ஸோ அப்படி போடுறப்போ இது வந்து இன்னுமே கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பஃப் வந்து கொஞ்சம் கரெக்டான லெவலுக்கு வந்துடும். அதனால் இப்போ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் மேலே கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா யூஸ்வலாக நான் ஒரு பிளாக் பேண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து போனிடெயில் வந்து போட்டுப்பேன். ஸோ சேம் பேண்ட் யூஸ் பண்ணி வந்து கீழே போனிடெயில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒன்ஸ் நான் போனிடெயில் செட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா மேலே பஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இல்லையா, அது இப்போ வந்து பயங்கர கீழே இறக்கமாக லைக் கரெக்டான லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய யூஸ்வல் ரொட்டீன். அதுக்கப்புறமேட்டு ஹேர் செட் பண்ணிக்கிட்டேன் ப்ராப்பராக. அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் லுக். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குயிக், வெரி சிம்பிள். லைக் நார்மலாக இருக்கும் போதும் நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து மேக்கப்பே போட்டதில்லைனா இதை கூட நீங்கள் தாராளமாக வெளியில் போட்டு போகலாம். ஏன்னா ஐப்ரோ, லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டாலே வந்து ஓவராலாக லுக்கே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து என்னுடைய யூஸ்வல் ரொட்டீன், எவ்ரிடே ரொட்டீன் கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்
இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர்.